உங்க வாழ்க்கையில உங்க மனைவி கூட சண்டை, உங்க பிள்ளைய கூட சண்டை, உங்க அப்பா அம்மா கூட சண்டை, குடும்பத்துல ஏதோ பிரச்சனை போது நீங்க பிரச்சனைக்கான ஆளை பார்த்துக்கிட்டீங்களா? இல்ல, பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான் பார். அவனை என்னைக்கு நீ பாக்குறியோ அன்னைக்கோ வெற்றி உனக்கு வந்துருச்சு. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். நாம் என்று சொல்லுகிற வரைக்கும் உங்களுக்கு வியர்வை இருக்கும். வியர்வை இருக்கும் வரைக்கும் பிசாசின் மோப்பம் இருக்கும். ஆனா என்னைக்கு நாம் என்கிற இடத்திற்கு வருகிறோமோ அங்கே நீரோடையில் நீங்கள் மூழ்குகிறீர்கள். ஃபெலோஷிப் போட்டு வெளியே போகும்போது ராகுகாலம் தொடங்குது. இங்க பாலியச்சை வரும்போது உள்ள வந்துரு. உன் பிசாசு வெளியே போயிடுவான், அவன் உன்னை தொட முடியாது. இங்க நீ கிளென்சிஃபை வெளியே போகும்போது உள்ள வரும்போது உங்க முகம் அவனுக்கு தெரியும் சார். ஆமா, வெளியே வெயிட் பண்ணிட்டே இருப்பான். நீ வெளியே போகும்போது உங்களை தெரியாது அவனுக்கு. ஏன்னா நீ வேற ஆளா வெளியே போவீங்க. நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிற வசனத்தின் 6வது வாரமாக அந்த வசனத்தை ஒரு விசை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:11. ஆமென். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். ஆமென். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமென். சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்கிற வார்த்தையை பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டிலே சாத்தான் என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படாத ஒரு வார்த்தை. சாத்தான் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதை 3ஆ பிரிக்கலாம். சாத்தான் அல்ல, பைபிள்ல சாத்தான்ற வார்த்தை எப்படி வருதுன்ற பார்க்கும்போது 3ஆ பிரிக்கலாம். எப்படின்னா, ஆதியாகமம் துவங்கி மல்கியா வரைக்கும் அந்த பேரே இருக்காது. இருக்காதுன்னா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அவ்வளோ. அப்புறம் யோபு, அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் சங்கீதம், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அந்த யோசுவா, வாட்ஸ் தட், சகரியா, ஒரு மொத்தத்துக்கு ஒரு 10 தடவை 12 தடவை தான் 1000 பக்கத்தில் வந்திருக்கும். ஏசு உள்ள என்ட்ரு ஆகிறாரு பாருங்க, கை தட்டுங்க. உள்ள என்ட்ரான உடனே ஒரு 4 வரைக்கும் ஒரு தடவை அசுத்தாவி, சாத்தான், பிசாசுன்னு கூட்ட கலைச்சு விட்ட மாதிரி மத்தேயு, மார்க்கு, லூக்கால 100கணக்கான இடத்துல அவன் பேர் வரும். அதுக்கப்புறம் திரும்ப ரோமருக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆளவே காணும். திரும்ப வெளிப்படுத்தல் வரைக்கும் அவனை பார்க்கவே முடியாது. ஏன் இப்படி ஒரு அலை மாதிரி அப்படி வந்திருக்கு பாருங்க. அப்படின்னா நல்லா நீ கவனிக்கணும், பழைய ஏற்பாட்டில் அவன் இல்லை. ஏன்னா அவன் இருந்தான், தான் இருக்கிறது வெளியே தெரியாம இருந்தான். அவனுடைய தந்திரத்திலே பெஸ்ட் தந்திரம் என்னன்னா தன்னை காட்டாமல் இருப்பதுதான். பெரிய பாம்புக்கும் சின்ன பாம்புக்கும் என்ன வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுமா? ரெண்டுமே கொத்துனாலும் ஆள் காலி ஆயிடுவாங்க. இன்ஃபேக்ட் பெரிய பாம்போட சின்ன பாம்புக்கு தான் விஷம் கூடன்றாங்க. அப்படியே சார் பெரிய பாம்புக்கு பயப்படுறோம். பெரிய பாம்புக்கு சின்ன பாம்புக்கு என்ன வித்தியாசம்னா விஷம் கிடையாது. விஷம் வந்து ரெண்டுக்கும் ஒண்ணுதான். ஆனா சின்ன பாம்பு விவரம் பத்தாது, மாட்டிக்கிறோம். மாட்டிக்கிட்டா ஈஸியா என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். ஆனா பெரிய பாம்பை நீங்க வந்து அது விவரமானது, அவ்வளவு சீக்கிரத்தில் அடிக்க முடியாது. இப்ப விஷயமே விஷத்துல இல்ல, விஷயமே விவரத்துல. எதுல? விவரத்துல. வலு சர்ப்பம் என்பது விவரமானது, அதுக்கு தெரியும் மக்கள் எங்க வரான் எங்க போறாங்க. பாருங்க, 4 பேர் பைக்ல போவாங்க, ஆனா தன்னை அடிக்க வரவன் எந்த பைக்ல வரான்னு கரெக்டா தெரியுது சார். அப்ப பாம்பு வந்து தன்னை காட்டாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டே எடுத்தேன், முதல் வாரம் எடுத்தேன், சாத்தானின் தந்திரங்கள். He is a hidden enemy. நீங்கள் நான் எங்க தெரியுமா தோத்து போறோம்? உன்னை வியாதின்னு பாக்குறோம், ஆனா இயேசு மட்டும் அதை பிசாசுன்னு பார்த்தாரு. கையை தட்ட வருது. ஆமென். என்னைக்கு நீ வியாதின்னு பாக்குறியா, நீ தோத்து போயிடுற. எல்லாரும் வியாதியை பார்த்தப்ப வியாதிக்குள்ள ஒருத்தனை பார்த்தாரு பார். அதான் குமாரனின் ஆவி. ஒருத்தர் ஊமையன் சார், பேசல, ஊமையன் வந்திருக்காருன்றான். அவர் சொல்றார், ஊமையும் செவிடுமான ஆவியே அப்படின்னாரு.
ஒருத்தரை மூன் ஸ்ட்ரக் சந்திர ரோகின்னு கூட்டிட்டு வராங்க. சந்திரன் ரோகினா என்ன அர்த்தம்னா பௌர்ணமி அப்போ மட்டும் அவன் ஆடுவான். ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணும் அந்த 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 வியாதி. அப்போ பௌர்ணமி இப்போ பிரச்சனை பண்ணணுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? பௌர்ணமிக்கு வியாதிக்கு ஏதோ தொடர்பு. இப்படி ஒன்று டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் அவன் பௌர்ணமிக்கு வரான், இல்லாட்டி அமாவாசைக்கு வரான். எல்லாரும் இவர் வந்து சந்திரனை கடிந்து கொள்வார்னு பார்த்தாரு. he did not rebuke the moon, he rebuked the devil. பிசாசே அப்படின்னாரு. 18 வருஷம் ஒரு அம்மா கூணுங்க. நீங்களா என்ன சொல்லுவீங்க? அந்த அம்மாவுக்கு பாவம் ஏதோ கூணு. வியாதி பக்கம் திருப்பி பிசாசு ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா இயேசு வந்தப்ப வியாதியை விட்டுட்டு வியாதிக்கான ஆளை தூக்குனார். கை தட்டு வருது. ஆமென். உங்க வாழ்க்கையில உங்க மனைவி உங்க கூட சண்டை, உங்க பிள்ளைய கூட சண்டை, உங்க அப்பா அம்மா கூட சண்டை, குடும்பத்துல ஏதோ பிரச்சனை போது நீங்க பிரச்சனைக்கான ஆளை பார்த்துக்கிட்டீங்களா? இல்ல, பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான் பார். அவனை என்னைக்கு நீ பாக்குறியோ அன்னைக்கே வெற்றி உனக்கு வந்துருச்சு. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஆமென். வாழ்க்கையில behind every defect and every disorder there is a devil. அதுதான் இயேசுவுடைய பார்வை, அதுதான் அவருடைய ஞானம். அதனால போன உடனே கலையுது, அவர் நின்னாலே கலையுது. அதனால கலைச்சு விட்டாரு. அது வரைக்கும் பெருச்சாலி பொந்துக்குள்ள இருந்த மாதிரி இருந்தது எல்லாம் வெளியே வருது. கப 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 கபன். பாருங்களேன், நீங்க அசுத்தாவில வெளியே கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். காணிக்கையை பத்தி பேசுங்க, கொஞ்ச நேரத்தில் இந்த பெருச்சாலியில வெளியே வரும் பாருங்க. அப்பயே கண்டுபிடிச்சிடணும், ஆஹா தேவனுடைய வல்லமை உள்ள இறங்குது. கப 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 கபன். ஏன்னா இந்த ஆவிகள் வந்து தரித்திரத்தின் ஆவி. அந்த ஆவிக்கு வந்து செழிப்ப பேசினா பிடிக்காது. நீங்க வந்து செழிப்ப பேசுனீங்கன்னா தரித்திரத்தின் ஆவியெல்லாம் வெளியே கலைஞ்சு வெளியே வரும். வெளியே வந்து என்ன செழிப்பின் உபதேசமா? அப்ப ஐஸ்வர்யம் பேசும்போது எதற்காக இந்த ஆவி இந்த வருகிறதே எது? இந்த 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 வெளியே வருது பார்த்தீங்களா? பெருச்சாலி பொந்து. இந்த ஆவியில என்ன ஆவினா தரித்திரத்தின் ஆவி. இதுதான் ஜனங்களை காலாகாலமா கட்டி வச்சிருந்தது. இம்மார்டாலிட்டி பேசும்போது அலக்கழிச்சு வெளியே வருது பாருங்க, இதெல்லாம் மரணத்தின் ஆவி. கை தட்டுங்க. மரணத்தின் ஆவி, மரணத்தின் ஆவி. இது வந்து என்ன ஆவி? வியாதியின் ஆவி. இந்த ஆவிக்கு டிவைன் ஹெல்த் பேசினா பிடிக்காது. தரித்திரத்தின் ஆவிக்கு நீங்க ஐஸ்வர்யம் பேசினா பிடிக்காது. மரணத்தின் ஆவிக்கு நீங்க இம்மார்டாலிட்டி பேசினா பிடிக்காது. ஆமா. அப்ப இந்த ஆவிகள் எல்லாம் நீங்க சரியானதை பேசும்போது கலையும். அது கலைஞ்சதை பார்த்தோன்னே நீங்க பயந்து நிப்பாட்டணும்னு நினைப்பான். அப்படி நிப்பாட்டாம நீங்க அடிச்சு நின்னுட்டீங்கன்னா அந்த ஆவிகள் நீங்கள் ஜெயம் கொண்டு விட்டீர்கள். என் அன்புக்குரியவர்களே, ஸோ இயேசு வந்தப்ப எல்லாம் கலைஞ்சிருச்சு. சிலுவையில் அதை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மேஜரா பிசாசுடைய வல்லமையை பத்தி பைபிள்ல ஒன்றும் இல்லை. ஏன்னா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் சிலுவையிலே உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கிட்டார். பாவம் என்கிற, அதாவது அவனுடைய துரைத்தனம் பாவம். இதை கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள்கிட்ட பேசுறேன். அதாவது பிசாசுக்கு எப்படி பாவத்து மேல இருந்த அதிகாரமே போயிடுச்சு அப்படின்ற பத்தி நம்ம பேசுவோம். அப்ப அவன் இந்த அதிகாரத்தை எல்லாம் புடிங்கிட்டார். அதனால இனிமே அவன் எதை வச்சுமே உங்க கிட்டக்க வர முடியாது. அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. கை தட்டுங்க. இனிமே உங்களை அவன் கஷ்டப்படுத்தணும்னா ஒரே ஒண்ணுதான் அவன்கிட்ட இருக்கு. அது என்னன்னா தந்திரம். என்னது? தந்திரம். புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆவியானவர் சொன்னாரு, அவன்கிட்ட மந்திரம் இல்லை, அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம். கையை தட்டு. ஆமென். மந்திரம்னா பவர் எல்லாம் சொல்ல. பிசாசிட்ட பவுல் எப்படி சொல்லல, பிசாசின் மந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படி சொல்லல. பிசாசின் தந்திரங்கள் அப்படின்னா என்ன? மந்திரம்னா பவர், தந்திரம்னா ஒண்ணுமே இல்லாம. அப்ப இவன்கிட்ட இருக்கிற தந்திரம் அது என்னன்னா, உனக்குள்ள இருக்கிறத எடுத்து, உனக்குள்ள இருக்கிற பவர், உனக்குள்ள இருக்கிற விஷயங்களை உனக்கு எதிராக பயன்படுத்தும். இதுதான் தந்திரம். இந்த தந்திரத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். தந்திரம் என்றால் என்ன? தன்னிடத்தில் ஒன்றும் இல்லாதிருந்தும் எல்லாம் இருப்பது போலவே காட்டுவது. அதுக்கு பேர் தான் தந்திரம். போன வாரம் பார்த்தோம், த கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் வேர்ஸ் பார்த்தோம். என்னன்னா, மன்னியாமல் இருக்கும்போது பிசாசு அதை பயன்படுத்தி தன்னுடைய வேலையை அங்கே செய்கிறான். அதனால தான் 1 கொரிந்தியரில் தப்பு செஞ்சவனை 2 கொரிந்தியரில் பவுல் சொல்றாரு, அவனை மன்னிச்சுன்னு பா டக்குன்னு. ஏன்னா மன்னிக்காம விட்டோம்னா பிசாசோட தந்திரம் நமக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா தண்டனை என்பது தேவனுடைய வேலை அல்ல, மன்னிப்பது தேவனுடைய வேலை, தண்டிப்பது பிசாசோட வேலை. நம்ம வந்து தண்டனைன்ற ஏரியாவுக்குள்ள போகும்போது பிசாசோட தந்திரத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம். எத்தனை பெரிய ஆட்கள் இந்த தந்திரத்தில் மாட்டிருக்கிறாங்க. அங்க பவுல் வந்து
தான் செஞ்ச ஒரு விஷயத்தை வந்து அதற்கான லிமிட்டை கிராஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நிற்கிறார். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். இந்த வாரம் ஒரே ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். பிசாசோட தந்திரம், அதாவது த ஸ்மெல் ஆஃப் த ஃப்ளஷ். பிசாசு அந்த மனிதர்களை எப்படி தன் தந்திரத்தில் சிக்க வைக்கிறான், வேட்டையாடுகிறான் என்றால் அவருடைய மாம்சத்தை நுகர்ந்து அவர்களை வேட்டையாடுகிறான். ஸோ இதற்கு யார் பலியாகிறார்கள், இதற்கு யார் தப்பித்துக்கொள்ள என்பதை குறித்து நாம் கொஞ்ச நேரம் பார்ப்போம். சங்கீதம் 42:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம். எல்லாம் சொல்லுங்க, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன், நான் இன்னும் அவரை துதிப்பேன். எல்லாரும் ஒரு தடவை வசனத்தை கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். நீர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். சமூகத்து ரட்சிப்பு. எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்கிற நாமத்திலே ஒரு ரட்சிப்பு, அவருடைய இரத்தத்திலே ரட்சிப்பு. பாருங்க, ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு சோசோ என்கிற பதம் வருகிறது. அப்படி என்றால் விடுதலை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க யூ ஆர் டெலிவர்ட் ஃப்ரம் தட் பாண்டேஜ் அப்படின்னு அர்த்தம். இந்த சோசோன்ற வார்த்தைக்கு 5 அர்த்தங்கள் எனக்கு தெரிந்திருக்கிறது. அது என்னவென்றால் டேக்ஸான் தான் சொல்றாரு, 5க்கு மேலேயும் அதற்கு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, பாவத்திலிருந்து ரட்சிப்பு. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். சோ ரட்சிப்பு வந்துருச்சுனாலே பாவத்துடைய பவர்ல இருந்து நீங்க டெலிவர் ஆயிட்டீங்க, கட்டி இருக்கணும். சோ சின் கான்சிக்வன்ஸ், பாவத்தின் விளைவுகள் உங்களை தொட முடியாது. இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆவியானவருக்குள்ள சொல்றாரு, வீட்டை நிறைய பேசணும்னு நினைக்கிறேன்டா, ஆனா இவங்களுடைய கேட்டறிகிற திராணி அந்த அளவுக்கு இல்லடான்றார். எனக்குள்ள சொல்றாரு, ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு. நிறைய இருக்காங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்கு, ஆனா நமக்குள்ள இருக்க ட்ரெடிஷ்னல் மைண்ட் இருக்குல்ல, அது கலகம் பண்ணிடும், கடவுளுக்கே விரோதமாக கலகம் பண்ணிடும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தெரியாது இருக்கு. அதனால அவர் சொல்றாரு, நிறைய பேச வேண்டியது இருக்கு, சரி இப்போதைக்கு இதை பேச அப்படின்றார். அவ்வளோ விஷயம் நமக்கு வச்சிருக்கிறார். அதெல்லாம் கேட்டா சில கைகாலெல்லாம் நடுங்கிரும். தப்ப 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 முத கிருபைய கர்த்தரன்ட்ட பேசினப்ப என் கை நடுங்குச்சு சார். அப்பதான் தெரியும். இப்ப நான் யோசிக்கிறேன், எப்படி அந்த ட்ரெடிஷ்னல் எனக்குள்ள ஃபவுண்டேஷன், ரிலிஜியஸ் மைண்ட் செட் எனக்குள்ள ஆழமா இருந்திருக்கு. நடுங்கியது என் கைகள். நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருப்ப தேவன் தானா பிசாசான்? அதுக்கப்புறம் 236 வசனங்கள், நாட் 1 2 236 வசனங்கள் 5 நாட்கள்ல கொடுத்து புதிய ஏற்பாட்டையே புதிய ஏற்பாடாக எனக்கு காட்டினார். ஆமென். நம்ம வளர்ச்சி கூட கூட அவர் தெளிவா நம்மள்ட்ட பேசுவார். ஒன்று, the consequences of sin, பாவத்தின் விளைவுகளில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்றிருக்கிறீர்கள். இந்த வசனத்தை இங்க இருக்கிற 200 பேர் 100 பேர் 150 பேர் இருக்கீங்கன்னா இன்னும் தைரியமா சொல்லுவேன், நான் இப்ப சொன்ன வார்த்தையோடைய முழு அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்க யாழ்ல சொல்றேன், யாரும் இந்த வார்த்தையின் முழு அர்த்தத்தை இன்னும் உணரவில்லை. We are totally delivered from all the consequences of our sin. நம்முடைய பாவங்களின் வல்லமையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இதை விவரிச்சு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை விவரிச்சு சொல்லலைனாலும் ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு ஆவியானவர் புரிய வச்சிருவார். அதனால நான் எனக்குள்ள நின்னுகிறேன். ரெண்டாவது, சால்வேஷன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் டெலிவரன்ஸ் ஃப்ரம் பாவர்ட்டி. தரித்திரத்திலிருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. இனி உங்களுக்கு பற்றாக்குறை வரவே வராது. ஏனென்றால் சோசோ என்கிற பதம் அங்கு வருகிறது. சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டான போது 2 ஸ்திரீகள் சொல்றாங்க, ஐயா என் பிள்ளைய சமைச்சு தின்ட்டோம், அவ்வளவு கொடுமையா இருக்கு. இப்ப ராஜா சொல்றாரு, கர்த்தர் உங்களை ரட்சிக்காவிட்டால் நான் எதிலிருந்து உங்களை ரட்சிப்பேன்? ஆலையிலிருந்து ரட்சிப்பேன். அங்க ரட்சிப்பு என்கிற வார்த்தையை எதுக்கு சொல்றான்? பணப்பிரச்சனையிலிருந்து உங்களை நான் எப்படி ரட்சிப்பேன், விடுவிப்பேன் என்று. ஆகவே இயேசு ரட்சகர் என்கிற வார்த்தைக்கு அவர் பணப்பிரச்சனையிலிருந்து நம்ம விடுவிக்கிறோம் என்றார்.
அடுத்து விபத்துகள் இருந்து பைபிள் சொல்லுது, அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து அவர் எங்களை ரட்சித்தார், தப்புவித்தார், ரட்சித்தார். சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் அந்த வார்த்தை. அதுக்கப்புறம் வந்து வியாதியிலிருந்து, மகளே உன் பலவீனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாய் என்றார். ஸோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா பணப்பிரச்சனையிலிருந்து, பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அடுத்து வந்து விபத்துகளிலும் ஆபத்துகளிலும் இருந்து, மரணத்திலிருந்து, அத்தனையிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமாம். அஞ்சாவது நரகத்திலிருந்து, நரகத்துக்கு தப்புவிச்சிட்டீங்க. ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? சொல்லுங்க. பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் பட்டு போயிருவீங்க. நீங்க பட்டுக்கிட்டே இருக்கல. ரட்சிக்க எப்படி சொல்லுவீங்க நீங்க? நான் ரட்சிக்கப்பட்டேன் சார். ரட்சிக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? காப்பாற்றப்பட்டேன் சார். சார் நான் தப்பிச்சிட்டேன் சார். எதுக்கு சார் தப்பிச்சிங்க? நரகத்துக்கு தப்பிச்சிட்டேன் சார். இயேசு கொடுத்த ரத்தத்தினால பாவத்துக்கு தப்பிச்சிட்டேன் சார். தி கான்சிக்வென்ஸ் ஆஃப் சின்ல இருந்து தப்பிச்சிட்டேன் சார். சார் நான் வந்து வறுமை பிடியிலிருந்து தப்பிச்சிட்டேன் சார். இனி பணப்பற்றாக்குறை வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது சார். ஸோ இப்போ இங்க சொல்றான், இந்த ரட்சிப்பு அப்படின்னா அந்த கம்ப்ளீட் விஷயம் நமக்குள்ள வேலை செய்யுது. இப்போ இங்க சொல்றாரு, உம்முடைய சமூகத்து ரட்சிப்பினால். வாசிங்க அந்த வசனம். அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் அவரை துதிப்பேன். அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம். இப்ப இந்த ரட்சிப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சமூகத்து ரட்சிப்பு எல்லாம் சொல்லுங்க. அதாவது சமூகத்தினால் வருகிற ரட்சிப்பு எல்லாம் சொல்லுங்க. சமூகத்தினால் வருகிற விடுதலை, சமூகத்தினால் வருகிற பாதுகாப்பு, சமூகத்தினால் வருகிற டெலிவரன்ஸ். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். நீர் செய்த நன்மைகள் சொல்லுங்க. நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த சமூகத்து ரட்சிப்புனா என்னன்னு கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ரொம்ப அழகான ஒரு விஷயம். 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். அது மிக நன்றாக இருக்கு. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. நான் சொல்றேன், என் ஆத்துமா உங்களை வாஞ்சித்து கதறுது ஆண்டவரே அப்படின்றான். எதை மாதிரி கதறுது அப்படின்னா, மான் இருக்குல்ல, மான் நீரோடைய வாஞ்சித்து கதற மாதிரி என் ஆத்துமா கதறுதுன்றான். அவனுடைய ஃபீலிங்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, மான் வந்து நீரோடைய வாஞ்சித்து கதறதுன்னா என்னன்னு நீங்க பார்க்கணும். அதை பார்த்துட்டீங்கன்னா அவன் என்ன மாதிரி டெப்த்ல அந்த வார்த்தையை சொல்றான். என் ஆத்துமா உங்களுக்கு வாஞ்சித்து கதறுது ஆண்டவரே. இதெல்லாம் எழுதிட்டு தான் சமூகத்து ரட்சிப்புன்றான். அதை நம்ம போவோம், அவன் கொண்டு வருவார். அப்ப இவன் என்ன சொல்றான்? மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், தெரியாதவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மான் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன செய்யும்? கதறும். ஏன்? தாகத்திலையா? இந்த மான் வந்து தாகத்துக்காக தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளவு கதறாது. புலி இருக்குல்ல, சிறுத்தை இருக்குல்ல, அதை விரட்டும் பாருங்க. அப்படி விரட்டும் போது இந்த மான் என்ன செய்யும்? செம ஸ்பீட்ல போகும், சரியான ஸ்பீட்ல போகும். சிறுத்தை விடாது, விரட்டிக்கிட்டே இருக்கும். சிங்கமும் விடாது. இதுல ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். இந்த சிங்கத்தோட ஸ்பீடும் மானோட ஸ்பீடும், சிறுத்தைக்கு வந்து ஸ்பீடு 120, மானுக்கு வந்து 110 ஏதோ சொல்றாங்க. ஆனா சிங்கத்தை விட அல்லது சிங்கத்துக்கு இணையா மான் ஓடுமா. அதனால சிங்கம் விரட்டிச்சுன்னா மான் தப்பிக்கிறதுக்கு 100% சாத்தியக்கூறு இருக்குது. அப்புறம் ஏன் சார் இந்த மான் மாட்டுது அப்படின்னா, சிங்கம் முன்னாடி பார்த்துக்கிட்டே ஓடும், மான் மட்டும் பின்னாடி பார்த்துக்கிட்டு. மானுக்கு ஸ்பீடு நல்லா இருந்தாலும் திரும்பி 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 சிங்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது வந்து சிங்கத்தை பார்த்துக்கிட்டே ஓடுறது. விளைவு அவன் கும்முன்னு அடிச்சிருவான். இப்போ இது டிப்ஸ் முடிஞ்சு. இப்போ நான் மேட்டருக்கு வரேன். இந்த மான் விரட்டி ஓடும்போது நான் பல நேரம் நினைப்பேன், எங்கிட்டாச்சும் மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிக்க வேண்டியான அந்த மாடு. மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிக்கலாம், இல்லை ஒரு புதருக்கு முன்னாடி கூட ஒளிஞ்சிக்கலாம்ல.
அது அப்படியே விரட்டும் போது டக்குன்னு எவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே போகுது, டக்குன்னு ஒரு புதரில் ஒளிஞ்சுக்கலாமா அப்படின்னா, மானை கண்ணில் பார்த்து சிங்கம் விரட்டாது, மோப்பத்தை வச்சு விரட்டும். அது விரட்டுறப்ப சரியான டைரக்ஷனில் எப்படி தெரியுமா போகுது, அது ஓட ஓட வேர்வை வரும் பாருங்க, இந்த வேர்வை ஸ்மெல்லில் தான் விரட்டும். மலேசியாவில் போயிருந்தப்போ ஒரு அனுபவம் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்கிறேன். அங்கே இருக்க ஜூக்கு போயிருந்தேன். போயிருந்தப்ப ஜாகுவாரை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். கரும் சிறுத்தை அப்படி உட்காந்துருக்கு சரியா உள்ள. ஒரு ரெண்டு சிங்கம் இருக்குது, ஒரு சிறுத்தை இருக்குது, கருஞ்சிறுத்தை இருக்குது. நான் அப்படியே கருஞ்சிறுத்தை பார்க்குறேன், அப்படியே உட்காந்துட்டு போங்கடா 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 அப்படின்னு உட்காந்து. இவங்க எல்லாம் வந்து அந்த பெரிய இது போட்டிருக்காங்க, எது கம்பி வலை, அதெல்லாம் ஆட்டுறாங்க ஊன்றாங்க. நான் கூட லைட்டர் 2 கல்லை கூட தூக்கி போட்டு பார்த்தேன். அது டப்புனு பார்த்துட்டு போ 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 நிறையா ஊழியம் இருக்குது போ போ. இல்லை அது ஓட்டுக்கு கண்டுக்கவே இல்லை சார். பக்கத்தில் ஒரு மரம் வேறு இருக்குது, சும்மா வளர்த்து வச்சுருக்காங்க, இது விளையாடுறதுக்காக. அந்த மரத்தோட பெருசாக வலை போட்டிருக்காங்க. அசையவே இல்லை. திடீர்னு அந்த கரிஞ்சது அப்படி எந்திரிச்சு அப்படின்னுச்சு. என்னடா அலர்ட் ஆகிட்டு நம்ம கொடுத்த சவுண்டில் தான் பார்க்குதுன்னா நம்மளை கண்டுக்கவே இல்லை. டக்குன்னு இப்படி ஓடிச்சு, டக்குன்னு அப்படி ஓடிச்சு, அங்கிட்டு இங்கிட்டு ஓடுனது. என்னடா அப்படி ஓடுதுன்னு பார்த்தா திடீர்னு பக்கத்தில் அந்த மரம் இருக்கு, அந்த மரத்தில் சரசரன்னு ஏறி அப்படி பார்க்குது. கொஞ்ச நேரத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை. நான் கூட சில சயின்ஸில் படிச்சிருக்கேன், இந்த பூகம்பம்லாம் வருதுன்னா அந்த மிருகங்களுக்கெல்லாம் தெரியும்ன்றாங்க. ஒரு பூகம்பம் வரப்போதான மலேசியாவில் வச்சுருக்கேன். அதுவும் இல்லை, அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குது. சார் நான் என்னடா அதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஒரு பரபரப்பு அந்த கொடூரமான விலங்குகளுக்குள்ளே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்குறேன். அந்த மெயின் ரோடு மாதிரி இருக்குது, அது உள்ளே ஒரு ரோடு. பார்த்தா ஒரு 4 மான்கள் சரியா 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், 1/4 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கிட்டு இருக்கும். அந்த காட்டுக்குள்ளேருந்து அது ஃபுல்லாக அங்கங்கே வனம் தான் இருக்கும். அதுக்குள்ளே இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுது பாருங்க. இந்த சிறுத்தைக்கு அதை பார்க்கவே முடியாது, எங்களுக்கு தான் அங்கேருந்து பார்க்க முடியும், இது உள்ளே இருக்குது. ஆனால் அது மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அது ஸ்மெல் பண்ணுச்சுங்க. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்படி இப்படின்னு பார்த்து மேலே ஏறி பார்க்குது. 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சிறுத்தையால் மோப்பம் பிடிக்க முடியுது ஒரு மான் வருதுன்ட்டு. ஃப்ரெஷ் மீட் வருதுடா அப்படின்னு மானையே பார்க்காம அலர்ட் ஆகுது. அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி பாஸ்டர் எப்படின்னு கூட கேட்குறேன் பாஸ்டர், ஸ்மெல்லில் தெரியுங்க. அப்போ இந்த ஸ்மெல்லில் தான் வரட்டும். மானை வந்து சிறுத்தையோ சிங்கமோ அந்த நேரத்தில் மானுக்கு தெரியும் நம்ம மேலே இருக்க அந்த வேர்வை ஸ்மெல்ல தாண்டா இந்த சிறுத்தை நம்மளை விரட்டுதுன்னு சொல்லி. இப்போ இது தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா, எங்கேயாச்சும் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணிக்குள்ளே போய் ஒரே முங்கி அப்படியே வெளியே போயிட்டா அதுக்கப்புறம் துரத்தி வந்த சிறுத்தை அந்த தண்ணி வரைக்கும் நின்றுடும். அதுக்கப்புறம் அது கழுவப்பட்டுருச்சா அந்த ஸ்மெல்லை ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி நின்று அங்கிட்டு இங்கிட்டு நின்றுட்டு எந்த திசையில் போச்சுன்னு தெரியாமல் ரிட்டர்ன் ஆயிடும். அதனால் விரட்டும் போது அந்த முங்கி எந்திரிக்கிறதுக்கு ஒரு தண்ணியை அப்படியே தேடும் பாருங்க இந்த மான். அப்படி தண்ணி கிடைச்சோன்னா அதில் ஒரு முங்குன உடனே தொடர்ந்து வந்த பிசாசு அங்கேயே நின்றுறான். இது எஸ்கேப்பு. இந்த மான் ரட்சிக்கப்பட்டு விட்டது. கைதட்டு. இதை சொல்லிட்டு இவன் அந்த நீரோடைய வந்து மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா அவங்க நோக்கி கதறுன்னு சொல்லிட்டு நானும் நீரோடைக்கு தேர்றேன்றான். அவன் நீரோடைன்னு எதை சொல்றான் அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்த வசனத்தில் அவன் சொல்றான், அதுதான் என்னுடைய நீரோடை. அந்த நீரோடைக்குள்ள நான் முங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில விரட்டிட்டு வர பிசாசு இருந்து நான் விடுதலை ஆகிறேன். கை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். இந்த அதிகாரத்தில் வர எதையும் கொண்டு போய் நம்ம நீரோடையோட சேர்த்துட முடியாது. இந்த நீரோடைக்கு கதறின மாதிரி நான் என் உள்ளமும் உருகி கதறுதுன்னு அவன் எதை சொல்றானோ அந்த வசனத்தில் அதை அவன் சொல்லணும். இந்த கதறுவதை திரும்ப அவன் சொல்லணும். சொன்னா அதைத்தான் நீரோடைக்கு அவன் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, 42:3 வாசிங்க. உன் தேவன் எங்கே
உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இப்படியே அவன் தன்னுடைய சோக கதையை சொல்றான். தன் கண்ணீரே உணவாயிற்று. இதுக்கப்புறம் தான் என் மனசு அந்த சமூக அந்த வாட் இஸ் தட் அந்த நீரோடைய தேடுது அப்படின்னு சொல்லும்போது அந்த நீரோடைன்னு எதை சொல்றான்? அடுத்த வசனம் வாசிங்க. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து, நான் ஜனங்களோடு கூட நடந்து. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஆமென்.